குட் ஆஃப்டர்நூன். சண்டே லஞ்ச் கீ ரைஸ், சிக்கன் குருமா. சில்வியா செய்கிற மாதிரி வருமா? முருங்கக்காய் போட்டு சிக்கன் குருமா இது மாதிரி செய்து சாப்பிடுங்க வித் முட்டை. சிக்கனை போடுங்க. சிக்கன் வேணும்டா, ரொம்ப சிக்கன் சாப்பிட்றேன். நேற்று கூட கேஎஃப்சி சாப்பிட்டேன். ரைத்தா என்னோட ஃபேவரட் மெக்காய்ஸ் செடா சீஸ் ஆனியன் சிப்ஸ். சூப்பர் லஞ்ச். 4 கழிச்சு கீ ரைஸ், 2-3 மாதம் கழிச்சு கீ ரைஸ். ஜனவரியில் என்ன பண்ணேன், கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கணும். சுடுது கீ ரைஸ்க்கு அதுக்கும் சிக்கன் குருமா. சாப்பாடுல ஊற்றி சாப்பிடுங்க. எனக்கு அப்படி பிடிக்காது கண்ணம்மா. நீ பிசைஞ்சு அடிக்கிற, உன்னோட ஸ்டைல் வேற என்னோட ஸ்டைல் வேற. இந்த கீ ரைஸோட டேஸ்ட் தனியா தெரியணும். ஒரு சிலவங்க எல்லாத்தையும் போடுவாங்க. நம்ம நிரோஜன்லாம் இருக்கானே, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவாங்க, அப்படியே போட்டு பிசைஞ்சு அடிச்சிருவாங்க. கேட்டா என்ன வயிற்று உழுதுன்னு தலைவரை போதுன்றுவாங்க. கரெக்ட். பட் நான் ஒன்று தனித்தனியாக சாப்பிடுவேன். நம்ம ப்ராக்டிஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே. இன்னும் ஃப்ரெண்டு கூட இருக்கான், அவனும் அப்படி தான் செய்வான். மொத்தத்தையும் பிசைவான், அப்படியே போட்டு பிசைஞ்சு அடிச்சிருவான். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட்டு! ஆஹாஹா, கீ ரைஸ் அப்படி இருக்குது டேஸ்ட்டு. புதினாவோட ஸ்மெல்லு பிரியாணி மாதிரியே இருக்குது. ஆனால் கீ ரைஸு நிறைய பேர் விஷ் பண்ணிங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ரிப்ளை பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க, நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அன்பாக பேசுங்க, அது போதும். உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம். அன்பாக ஒருத்தரோட பேசினா போதும். நல்லா இருக்கீங்களா? அவன் நம்மக்கிட்ட ரூடாக பேசினா கூட மேக்ஸிமம் அவன் ஒஸ்ட்டாக போகும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு மிருகம் இருக்கும்ல, அது வெளியில் வரும். அவாய்ட் பண்ணுங்க. என்ன கூட ஒருத்தன் லோட்டஸ்னு ஒருத்தன் டாக்டர் அங்கே இருக்கானா யூகேல, எனக்கு கண்ட மெனிக்கு யூடியூப்ல திட்டுறான். என்ன பிரச்சனைன்னு தெரில அவனுக்கு நான் என்ன கடை வாங்கினேன்னு தெரில. அவன் பாவம், எனக்கு குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்றான். காசிப் பேசினே இருக்கான். என்ன காசிப் பேசுகிறேன்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறது? இப்படியும் சில மனிதர்கள், அவங்களையும் நம்ம சந்திச்சானே ஆகணும். நானே எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறேன், அவன் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ மனப்பிரச்சனை போல. இது டாக்டராக இருந்தோம் இப்படி தானே மனிதர்கள் இருப்பாங்க. சாப்பாடு இது மாதிரி கிடைக்கலன்ற கவலையா, இன்னமும் அவனுக்கு இஷ்யூ சம்திங். ஐ டோன்ட் நோ, மேபி நேச்சர் வில் பிளெஸ் him டு கெட் அ குட் லைஃப், குட் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங். அதான் நான் செய்ய முடியும். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், என்ஜாய் த மூமெண்ட். அவ்வளோதான். தண்ணி ஏற்றிக்காம வாழ்க்கையை பார்த்து போயிட்டு நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கண்ணம்மா, யோர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூடா. தேங்க்யூ சொல்றீ. தேங்க்யூ சொன்னேன். ஐ லவ் யூ.